இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் டெஸ்டஸ் ஃபார் fibrinolytic activity. What is fibrinolysis? Prevent excessive fibrin deposition. ஸோ எக்ஸஸாக வந்து ஃபைப்ரின் டெபாசிட் ஆகிறத வந்து ப்ரிவெண்ட் பண்ணுற ஆக்டிவிட்டி நேம் தான் வந்து ஃபைப்ரினோலைசிஸ். இட் இஸ் எ பாடி டிஃபென்ஸ். இது வந்து ஒரு பாடி டிஃபென்ஸ் மெக்கானிசம் எகெயின்ஸ்டு வாஸ்குலார் அக்ளூஷன் கிளாட் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுற ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஃபைப்ரினோலைசிஸ் இஸ் எசென்சியலி எ லோக்கலைஸ்டு. இது வந்து லோக்கலைஸ்டு அண்டு சர்ஃபேஸ் பவுண்ட் பினாமினன் தட் இஸ் கேட்டலைஸ்டு பை ஃபைப்ரின் ஃபார்மேஷன். இது எதனால் நடக்குதுன்னா ஃபைப்ரின் ஃபார்மேஷன் மூலமாக. ஸோ ஃபைப்ரின் இனிஷியேட் இட் ஓன்ஸ் டிஸ்ட்ரக்ஷன். இதில் ஃபைப்ரினோலைசிஸில் வந்து என்ன ஃபைப்ரினே வந்து இனிஷியேட் இட்ஸ் ஓன் டெஸ்ட்ரக்ஷன். ஸோ லெபார்டரி இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் ஃபைப்ரினோலைட்டிக் சிஸ்டம். இதில் வந்து 3 டெஸ்ட் மெத்தட் இருக்குது. லாக்டஸ் ஆஃப் ஃபைப்ரின் டீக்ரடேஷன் ப்ராடக்ட் யூஸிங் அக்ளூடினேஷன் மெத்தட், டி-டைமர் டெஸ்ட், யூக்ளோபின் கிளாட் லைசிஸ். ஸோ 3 மெத்தட் இருக்குது. லாக்டஸ் அக்ளூடினேஷன், டி-டைமர் அண்டு யூக்ளோபின் கிளாட் லைசிஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைப்ரின் டீக்ரடேஷன் ப்ராடக்ட் FDP also known as fibrin split product. இதுக்கு வந்து அதர் நேம் வந்து fibrin split product. இது வந்து நிறைய காம்பனண்ட் ஆஃப் தட் blood product by clot degeneration. இது வந்து ஒரு காம்பனண்ட் ஆஃப் தட் blood. Clotting also called coagulation. Clotting வந்து இன்னொரு நேமே coagulation. At that wound site produced a mass of fibrin thread called a net that remain in place until the cut is healed. ஓகே, நம்மளுக்கு இப்போ ஏதாவது கட் ஆகிருச்சுன்னா அங்கே வந்து அந்த கட்டான இடத்துல வந்து பிளேட்லெட் வரும், அப்புறம் வந்து ஃபைப்ரின் வரும். அதுதான் ஒரு மாஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, அது வந்து ஒரு நெட் மாஸ் மாதிரி இருந்து அதுதான் வந்து அந்த பிளேஸில் வந்து ப்ளீட் ஆகாமல் பார்த்துக்கும். கிளாட் ஃபார்மேஷன். ஓகே, ஸோ மாஸ் ஆஃப் ஃபைப்ரின் த்ரெட் அங்கே வரும். ஸோ கால்டு எ நெட். திஸ் ஒன் ரிமைன் இன் தட் பிளேஸ் அன்டில் கட் இஸ் ஹீல்டு. நம்மளுக்கு வந்து எப்போ ஹீல் ஆகுதோ அது வரைக்கும் அங்கே இருக்கும். அட் த கட் ஹீல், ஒன்ஸ் அது ஹீல் ஆயிடுச்சுன்னா த கிளாட்டிங் ஸ்லோ டவுன். திஸ் ஒன் த கிளாட் இஸ் ப்ரோக் டவுன் அண்ட் டிசால்வ்டு பை பிளாஸ்மின். அது வந்து பிளாஸ்மின்கிற இன்னொரு ப்ரோட்டீன் வந்து அந்த கிளாட்டை வந்து டிசால்வ் பண்ணும். வென் த கிளாட் அண்ட் ஃபைப்ரின் நெட் டிசால்வ், த fragment of protein are released into the body. அதுதான் அந்த பிளாஸ்மின். ஸோ திஸ் ஃப்ராக்மெண்ட் ஆர்ஸ் ஃபைப்ரின் டீக்ரடேஷன் ப்ராடக்ட். அந்த ஃப்ராக்மெண்ட்டுக்கு நேமுக்கு தான் வந்து ஃபைப்ரின் டீக்ரடேஷன் ப்ராடக்ட். இஃப் யுவர் பாடி இஸ் அனேபிள் டு டிசால்வ் எ கிளாட், நம்ம பாடினால் வந்து அந்த கிளாட்டை வந்து டிசால்வ் பண்ண முடியலன்னா யூ ஹாவ் அப்நார்மல் லெவல் ஆஃப் FPD. ஸோ அது வந்து என்னது, அந்த பிளாஸ்மின் அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம பாடியில் இருக்க கிளாட்டை வந்து ஹீல் ஆனதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணோம். அப்படி அது பண்ணாட்டி என்ன அர்த்தம்னா இந்த unable to dissolve the clot, you may have abnormal level of இது வந்து டிசால்வ் பண்ணாது. அதனால் நம்ம பாடியில் வந்து அதிக அமௌண்ட்டாக ப்ரெசண்ட் ஆகிருக்கும். த மோஸ்ட் நோட்டபிள் சப்டைப் ஆஃப் ஃபைப்ரின் டீக்ரடேஷன் ப்ராடக்ட் இஸ் த டி-டைமர். த ஃபைப்ரின் டீக்ரடேஷன் ப்ராடக்டில் வந்து மெயின் காம்பனண்ட் வந்து டி-டைமர். ஸோ fibrin and fibrin degradation product testing is commonly used in diagnosis of. இந்த ரெண்டு ஃபைப்ரினும் அண்ட் ஃபைப்ரின் டீக்ரடேஷன் ப்ராடக்ட் டெஸ்டிங் இஸ் காமன்லி யூஸ்டு டு டயக்னோசிஸ் டிசமினேட்டட் இன்ட்ராவாஸ்குலர் கொயாகுலேஷன். இன்ட்ராவாஸ்குலர் கொயாகுலேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுற டெஸ்ட்டு தான் வந்து ஃபைப்ரின் அண்டு ஃபைப்ரின் டீக்ரேடிங் ப்ராடக்ட் டெஸ்ட்டு. Next methodology, this fibrin degradation product plasma kit. அது வந்து கிட்ட provided reagent for reduction of FDP. அந்த வந்து அந்த கிட்டில் வந்து இதை வச்சு நம்ம வந்து ஃபைப்ரின் டீக்ரேடேஷன் ப்ராடக்டை வந்து டிடெக்ட் பண்ண முடியும். எப்படின்னா பை யூஸிங் பிளாஸ்மா. அதில் நம்ம பேஷண்ட்டோட பிளட்டில் இருக்க பிளாஸ்மா வச்சு நம்ம டிடெக்ட் பண்ண முடியும். யூஸிங் லாக்டஸ் பார்ட்டிக்கல் கோட்டட் வித் மோனோக்ளோனல் ஆன்டிபாடி. அது வந்து பைண்ட் ஆகும் வித் மோனோக்ளோனல் ஆன்டிபாடி டு
ஃபைப்ரின் டீக்ரேடேஷன் ப்ராடக்ட். ஸோ அந்த கிட் அதில் வந்து அந்த ரியேஜென்ட் மெத்தடாலஜியில் வந்து ஃபைப்ரின் டீக்ரேடேஷன் ப்ராடக்ட் பிளாஸ்மா கிட்டில் வந்து கிட் ப்ரொவைடட் ரியேஜென்ட் அந்த ரியேஜென்ட் ஃபார் டிடக்ஷன் ஆஃப் எஃப்டிபி இன் பிளாஸ்மாவில் வந்து எவ்வளோ எஃப்டிபி ப்ரெசண்ட் ஆகிருக்குங்கிறத நம்ம டிடெக்ட் பண்ண முடியும். வென் தட் எஃப்டிபி ஆர் ப்ரெசண்ட் மேக்ரோஸ்கோபிக் அக்ளூடினேஷன் ப்ரெசண்ட் ஆகிருந்ததுன்னா இது மாதிரி மேக்ரோஸ்கோபிக் அக்ளூடினேஷன் அக்கர் ஆகிருக்கும். ஸ்லைடில் நம்ம பார்க்க முடியும் இது மாதிரியான அக்ளூடினேஷன். நெக்ஸ்ட்டு தட் கண்டிஷன் ரேஞ்ச் ஃப்ரம் 10 to 40 mg per ml. ஓகே, இந்த ரேஞ்ச் எந்த கண்டிஷன்லாம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா அக்யூட் வீனஸ் த்ராம்போ எம்பாலிசம், அக்யூட் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் அண்டு சிவியர் நிமோனியா. இந்த கண்டிஷன்லாம் வந்து தட் ஃபைப்ரின் டீக்ரடேஷன் ப்ராடக்ட் அதோட லெவல் வந்து அதிகமாக இருக்கும். டி டைமர் மெத்தட். இட் இஸ் எ ஃபைப்ரின் டீக்ரடேஷன் ப்ராடக்ட் ஜெனரேட்டட் ஃப்ரம் 13A கிராஸ் லிங்க்டு ஃபைப்ரின். ஸோ 13A கிராஸ் லிங்க்டு ஃபைப்ரின் வந்து ஜெனரேட் பண்ணுற ப்ராடக்ட் தான் வந்து டி டைமர். லாக்டஸ் பீட் ஆர் கோட்டட் வித் மோனோக்ளோனல் ஆன்டிபாடி டைரக்ட்லி ஸ்பெசிஃபிக்கலி அகெயின்ஸ்ட் ஃபைப்ரின் டி டைமர் இன் ஹியூமன் பிளாஸ்மா ஆர் சீரம். ஸோ இதில் வந்து என்னென்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா லாக்டஸ் சஸ்பென்ஷன், தென் டைலூஷன் பஃபர், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கண்ட்ரோல். மெத்தடாலஜியில் வந்து அன்டைலூட்டட் பிளாஸ்மா இஸ் மிக்ஸ்டு வித் 1 drop ஆஃப் அன்டைலூட்டட் பிளாஸ்மா. பேஷண்ட்டோட பிளாஸ்மாவை எடுத்து வந்து 1 drop ஆஃப் லாக்டஸ் சஸ்பென்ஷன் இன் எ ஸ்லைடில் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. ஜென்ட்லி ராக் த ஸ்லைட் ஃபார் த லென்த் ஆஃப் டைம் மென்ஷன்ட் இன் த கிட் பாக்ஸில் வந்து எவ்வளோ நேரம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து அதை வந்து நம்ம ஜென்ட்லி ராக் தட் ஸ்லைட் ரொட்டேட் பண்ணுறோம். இஃப் அக்ளூடினேஷன் இஸ் அப்சர்வ்டு தென் dilute the plasma until agglutination can no longer be seen. அக்ளூடினேஷன் அதாவது வந்து லெஸ் தென் 200 mgனா ப்ராப்ளம் இல்லை. அதுவே வந்து மோர் தென் 200 mgனா தே சான்சஸ் ஃபார் தட் பேஷண்ட் ஹேவிங் டிசீஸ் லைக் டீப் வெயின் த்ராம்போசிஸ், பல்மனரி எம்பாலிசம், டிசிமினேட்டட் இன்ட்ராவாஸ்குலர் coagulation disorders. Then third one is euglobulin lysis test. When plasma is diluted and acidified, the precipitate plasma வந்து டைல்யூட் பண்ணுறப்ப diluted and acidified, the precipitate நேம் தான் வந்து என்னென்னா யூக்ளோபுலின். தட் ஃபார்ம் கண்டெய்னிங் பிளாஸ்மலோஜன் ஆக்டிவேட்டர் இருக்கும், பிளாஸ்மலோஜன் இருக்கும், ஃபைப்ரினோஜன் இருக்கும். பிளாஸ்மலோஜன் இன்ஹிபிட்டார் ஆர் லெஃப்ட் அவுட் இன் தட் சொல்யூஷன். Precipitate is redissolved. Fibrinogen is clot with thrombin and time for clot lysis is measured. எவ்வளோ தூரம் வந்து டைம் எடுத்து precipitate is redissolved. Fibrinogen is clotted with thrombin. டைம் clot lysis is எவ்வளோ டைம் ஆச்சுங்கிறது வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ நார்மல் ரேஞ்ச் வந்து 90 to 240 minutes. அப்நார்மல் ரேஞ்ச் எதனால் வருது, இன்க்ரீஸ் ஆகிறது எதனாலன்னு சொன்னால் டியூரிங் ப்ரெக்னென்சி பீரியடில், ஒபீஸ் பீரியடில், போஸ்ட் ஆப்ரேஷன் பீரியடில், தென் எம்ஐ பீரியடில் வந்து இதோட லெவல் வந்து அதிகமாகும். எதனால் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தா த டைமிங் 90 to 240 minutes. டிசிமினேட்டட் மேலிக்னன்சி கண்டிஷனில், லிவர் சிரோசிஸ் கண்டிஷனில் வந்து சான்சஸ் டிக்ரீசஸ். திஸ் யூக்ளோபுலின் லைசிஸ் டெஸ்ட்டுக்கு வந்து இதுதான் அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் டியூப்பில் வந்து என்னென்னா இங்கே வந்து லைசிஸ் இண்டிகேட் ஹைப்பர் ஃபைபினோலைசிஸ். செகண்ட் அண்ட் தேர்ட் டெஸ்ட் டியூப்பில் வந்து இது வந்து கண்ட்ரோல், இதில் வந்து நோ லைசிஸ், இதில் வந்து நோ லைசிஸ், டெஸ்ட் டியூப் மட்டும் லைசிஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து fibrinolytic activity, fibrin degradation by using lactase agglutination method, D-dimer method, euglobulin clot lysis மெத்தடில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.